அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹிப்ஹாப் பாதியோட புது அப்டேட் தான். அண்ட் ரீசெண்டாக அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து மியூசிக் பண்ணி நான் பார்க்கல. ஸோ அது ஒரு பெரிய கவலையான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய மியூசிக்கில் ஏதாச்சும் ஒரு பாட்டு இப்படி சரி நல்லாயிருக்கும் கேட்கும்போது. பல பேருக்கு அந்த ஆல்பமே பிடிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு பர்சனல் ஒரு பாட்டு சரி அவரோட மெலடியில் ஏதாச்சும் ஒன்று அப்படியே I'll be stuck with that song. பட் எதுவுமே வரல. ஆனால் அதுக்கு பதில் அவரோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் ஒரு மியூசிக் சாங் லைக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு வித் லைக் ஃபீச்சரிங் வித் பீட்டர் கே. அண்ட் அதுக்கப்புறம் லைக் நான் நினைக்கிறேன் ரேஷ்மா சம்திங் போட்டிருந்தாங்க. ஆமாம், ரேஷ்மான் தான் நினைக்கிறாமா. அண்ட் த லிரிக்ஸ் ஆர் டன் பை ஹிப்பாதி, வோக்கல்ஸ் ஹிப்பாதி, மியூசிக்கும் அவரே தான். ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து ஒன்லி ஃபேன்ஸ். அதை தான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அவ்வளோதாங்க, ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துக்கோ பேச வேண்டிய விஷயங்களை இன்னும் என்ன அதை பற்றி இருக்குன்றதை பேசிக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து இப்போ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஹியர் வி கோ. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கன்வர்சேஷன் என் பொண்ணு யூடியூப்ல 20,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கானா, பெருசா இன்கமே இல்ல. நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கீங்க? மாப்பிள்ள வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு. 4000 சப்ஸ்கிரைபர் மாசம் 12. எப்படி மாப்பிள்ள? ஃபேன்ஸ். ஐயோ, ஃபேன்ஸா? என்ன ஃபேன்ஸ்? ஐயோ என்ன ஃபேன்ஸா? Only fans, only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. என்ன பொண்ணு வீட்டில் போய் உண்மையா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மறுக்கை மறுக்கா வாங்கிட்டாங்க. Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. என்ன வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் மாறும். உழைப்பேன் தினம் மென்மை நிகழ்காலம் என கொண்டு பல பல என் நடிப்பு நிஜம் அல்ல ஒரு மாதிரி தாரம். அரசியல் பண பலம் அதிகாரம் இவை கண்டு நடுங்கிடும் சமுதாயம். வரும் தலைமுறை மனதினில் பெரும் காயம். இப்பெல்லாம் 4 வாரம் போதும் மாறி போகும் கலாச்சாரம். Different அக்காஸ் in my social media. குட்டி குட்டி பச்சாஸ் எல்லாம் பாக்குறாங்கயா. தப்பு தப்பு தப்பா எல்லாம் காட்டுறாங்கயா. நமக்கு என்ன மச்சான் ஜாலியாக பாப்போவா. ஆண்டவன் படைச்சான் நம்ம கேள்வி கேட்கையா. வேலை வெட்டி இல்லாதவன் தாண்டா கேள்வி பேசுறான். பெருமைய காட்டி மேல வந்த காலம் ஒண்ணு, எதை காட்டி மேல வர போற முன்னு தினம் ஒரு வாட்டி யோசிச்சேன்டா நானும் நின்னு. ஆனா எதுவுமே புரியல சார். தலைமுறை தாண்டி புகழ் வாழணும். நான் இணையத்தில் நானும் வாழணும். கேவலமா அதை தினம் பார்த்து கை தட்டும் கெனையனா இனி வரும் தலைமுறை சார். Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. என்ன பொண்ணு வீட்டுல போய் நானும் கெத்தா சொன்னா என்ன அடிச்சு ஓட விட்டாங்க ரோட்டுல தான். கூட லைவ் Only fans, only fans, only fans. என் வெற்றிக்கு காரணம் only fans, only fans. என்ன பொண்ணு வீட்டுல போய் நானும் கத்தி சொன்னா கத்தி குத்து வாங்கி நானும் செத்து போயிட்டேன்டா. மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. மறுக்கை மறுக்கா வாங்கிட்டாங்கயா. மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மறுக்கையா மாமா, மறுக்கையா மாமா, மறுக்கையா மாமா, மாமா மறுக்கையா. ஏய் இல்ல, அவ்வளோ பெரும் நிறுத்துங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன எல்லாரையும் வலுக்கட்டாயமா பார்க்க வச்சேன்? பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும்போதோ காட்டுறதுக்கு ஆள் இருக்கக்கூடாதா? இது தப்புனா அதுவும் தப்பு தான். போப்பா முத. அங்கிள் என்னடா பொண்ணு பொண்ணு? Purely friction EMI. So logging to work not. Hey, that was a nice one. நல்லா இருந்துச்சுல்ல ஓவரால். இது வந்து என்ன சொல்கிறது, அந்த மியூசிக் வீடியோ தான். ஐயோ ஹிப்ஹாப் ப்ளீஸ், நீங்கள் நடிக்க அடிக்க கூட பரவாயில்ல. என்ன தான் நீங்கள் இந்த மாதிரி இது கூட பண்ணாலும் பார்க்க நல்லா இருக்குது. நடிக்காமல் இருந்தாலும் அது வேணாம், நீங்கள் நடிங்க. அது இன்னொரு பிரச்சனையாக இருக்கும்.
ஆனால் இவருடைய பாட்டை தான் சொன்னேன். லைக் போன வீடியோ கூட ஹர்ஷத் கான் வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருந்தாரு, அதுக்கும் நாங்கள் வீடியோ பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் லைக் 2 months தான் 2-3 months தான் ஆகுது போல், அதுக்குள்ளே இந்த ஒரு வீடியோ வந்துருக்கு. அண்ட் பீட்டர் கே, இவர் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ப்ளஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். அண்ட் அவர் வந்து அவரோட டிக்டாக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க அப்போது, அதுக்கப்புறம்லாம் விட்டுட்டாங்க, ஞாபகமே இல்லை. ஸோ இப்போ இதில் ஃபீச்சர் ஆகி வரும்போது எனக்கு தெரியுது அவர் அப்போல்லாம் பண்ணார் ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் பார்க்க நல்லாவும் இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். அதுதான் சினிமாவுக்கும் இருக்கும் அந்த தொடர்பு ரொம்ப அதிகம். அண்ட் இது மூலமாக இவருடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அண்டு இந்த பாட்டுலையும் கூட ரொம்ப அந்த பண்ண அவ்வளோ பேரோட அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எல்லாருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த ஒரு நடிப்பு பர்பஸ்ஃபுல்லி பண்ணுற மாதிரி தெரியல, அந்த வீடியோக்காகவே அப்படின்றனால. அண்ட் அதை அந்த அந்த பாட்டுக்கு இன்னொரு உயிர் கொடுக்குற நபர் வந்து நம்ம ஹிப்ஹாப்போட அந்த வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மர்கையான்ற விஷயத்தை வச்சு. அண்ட் அந்த ஓவரால் அந்த ஸ்க்ரீனில் வர அந்த அவ்வளோ பேர் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஹிப்ஹாப் வந்து தர ஒவ்வொரு சாங்ஸ்லையுமே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து அவர் விட்டுட்டு போயிடுவார். ஏதாச்சும் அந்த மக்களுக்கு வந்து குயிக்காக, அது மக்கள்னு இல்லை, பொதுவான இந்த டீனேஜர்ஸ்க்கு இப்போ இருக்க அந்த கிட்ஸ்க்கு எல்லாமே அந்த குயிக்காக பிடிப்பட்டுரும், அந்த லிரிக்ஸ் எல்லாமே கேட்சியாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி தான் அது வந்து அது பழகிக்கிட்டார் அந்த விஷயத்துக்கு. அவர் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் தந்தாலுமே மக்கள் மத்தியில் போய் சேருது. இன்னொரு பக்கம் அந்த பாட்டு அந்த அளவுக்கு போகாட்டியும் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிட்டி வந்து க்ரியேட் பண்ணியிருந்தா இப்போ ஒரு சாங்லேயே அந்த ஒரு இதொன்று இருக்கும். ஸோ அதனால் ஒரு இதுலேயே நான் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு நபர்னா அது ஹிப்ஹாப் ஆதி தான், அவருடைய பாட்டு எல்லாமே. அண்ட் இதில் அவர் இல்லை, ஸ்ட்ரைட்டாக அவருடைய விஷயங்களை லைக் லிரிக்ஸ் வோக்கல்ஸை வச்சு இவங்களை வச்சு ஒரு ஃபீச்சர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து அது பார்த்தா ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த கனவுலையும் கூட கடைசியாக வந்து என்ன சொல்கிறது, அதில் வந்து மறுபடியும் சீன் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வந்து எண்ட் வரைக்குமே. ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த ஹோல் மியூசிக் வீடியோ. அண்ட் அவ்வளோதாங்க, பாடலை கேட்டு முடிச்சிட்டோம், பேச வேண்டிய விஷயங்களையும் பேசியாச்சு. அண்ட் இது தாண்டி ஏதாச்சும் அப்படின்னா நீங்கள் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லணும் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு. அண்ட் ஹிப்ஹாப்போடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக லைக்கை போட்டுருங்க, உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இன்னொரு பக்கம் தான் அதை நான் இன்னொரு விஷயம் மறந்தே போயிட்டேன். அண்ட் அந்த டைமில் கூட அவர் இன்ஸ்டாகிராம் லைவ் போகிறாருங்க, அந்த வாழைப்பழத்தை உரிச்சிட்டு அதில் கத்தி குத்துறது மாதிரி அந்த சீனாக இருக்கட்டும், அதில் அதான் அந்த வர்ற விஷயத்தை நான் நோட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகம் வர்றதில்ல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஸ்டார்டிங் அவருக்கான ஃபேன்ஸ் ஒன்று எல்லாம் முடிக்காங்க, ஃபேன்ஸ் அப்புறம் ஒன்லி ஃபேன்ஸ்னு சொல்லி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இப்போ அப்படி முன்னாடி சொன்ன மாதிரி மர்கைன்ற ஒரு லிரிக்ஸில் ஆரம்பிக்கிற விஷயமா இருக்கட்டும், அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த ஒரு நேச்சுரலான ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து பேரட்டி அவர் கடைசியில் பணையத்தில் வச்சு கொண்டு போகிறது, லைக் அவரை வந்து பாடக்கட்டா சம்திங் சொல்லுவாங்கல்ல, இறந்துட்டாரு, அதை வச்சு கொண்டு போகிறதா இருக்கட்டும், அவர் அடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் மாமனாரே டான்ஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு, என்டர்டெய்னிங் வீடியோ. பட் தேர் இஸ் அ சோஷியல் மெசேஜ் இன்சைட் திஸ், அதை நீங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் எப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறாருன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நம்ம ஏஜ்னு வச்சுக்கோங்க, பட் நாங்கள் 24-25நாலுமே வி ஆர் ஸ்ட்ரகிளிங் அலாட். நாங்கள் என்ன தான் அப்படி இருந்தாலும் எவ்ரி ஒன் ஹேஸ் த ஓன் ப்ராப்ளம்ஸ். அதை டீல் பண்ணுறது அவங்களுடைய அது அவங்களோட டேலண்ட்டுங்க, அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, எப்படி அதை பிரச்சனையில் ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது. அண்ட் இன்னொரு பக்கம் பேட் சைடு இருக்குது, குட் சைடு இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ்க்காகவே அட்டென்ஷன் சீக்கிங்காக பல பேர் பல விஷயங்களை பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து நிறைய நெகட்டிவ் இதுதான் நானாக பார்க்குறேன். ஏன்னா இப்போலாம் எல்லா குழந்தைங்க கையிலையும் 18 வயசு இல்லை 8 வயசு உள்ளவங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்குது, அவங்களாம் இன்ஸ்டாகிராம், இதெல்லாம் தேவையானது எனக்கு தெரியாது. பேச போனால் இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் விஷயமாக மாறிடும். எதுக்கு அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் எதுக்குன்றதுலாம் எனக்கு தெரிய மாட்டேன். அது யூஸ் பண்ணவும் தெரியாமல் பண்ணுவாங்க பல பேர். இது வந்து பல பேருக்கான டார்கெட் வீடியோவாக அது இருக்காது. ஆனால் எனக்கு மனசில் இது ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்குது. சில விஷயங்களை பற்றி பேச முடியாமல் இருப்பேன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் பேசுகிற மாதிரி ஆகிரும், அந்த வீடியோ அப்படி வந்துடும். அண்ட் அதில் இதுவும் ஒன்று. ஏன்னா இந்த வரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்க்குறான், அவனுக்கு கூட அந்த விஷயத்தை பார்க்கும்போது இட் கெட்ஸ் அட்ராக்டட். ஸோ இன்ஸ்டாகிராமில் இப்படி ரீல்ஸ் பார்க்கும்போது இப்படியான விஷயங்கள் இருக்குது, இப்படியும் இருக்குது, யூடியூப் போனால் அப்படி, இப்படி போனால் அப்படி. ஏன்னா இப்போ இருக்க குழந்தைகளுக்கு எல்லாமே எல்லாம் அத்துப்படியாக இருக்குது. இதை பற்றி நாங்கள் சொன்னாலுமே அது பேரண்ட்ஸோடைய கையில் தான் இருக்குது. அந்த அவங்களுடைய பேரண்டல் மெத்தடில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் அந்த ஒரு விஷயத்த கூட நான் நோட் பண்ணேன். அது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த மைண்டில். அப்படியே என்னடா இப்போ இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொன்னால் எதுவும் புரிய போகிறதில்ல, இது தான் பண்ணுவேன்னா பண்ணுவாங்க, அவ்வளோதான். அண்ட் இதில் கூட அப்படி தான் அந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு வந்து நமக்கு காட்டியிருக்காரு இந்த ஒரு இதில். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு இண்டிவிஜுவலாக அவருடைய லைக் அந்த ட்ரீமிங், லைக் ஜாப்பாக இருக்கட்டும், அவருடைய ஒர்க்காக இருக்கட்டும், ஐ மீன் ஜாப் ஒர்க் ரெண்டோடு தான் அதுவும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த லைஃப் ஸ்டைல் வாழ்கிறது, வீடு வாங்குறதா இருக்கட்டும், அம்மா அப்பா பார்த்துக்கிறது, இதுக்கப்புறம் கல்யாணம், அப்படியெல்லாம் வரும்போது
அவ்வளோ விஷயங்கள் இதில் அடங்கி இருக்குது. ஈஸியாக நாங்கள் வந்து ஒரு ஒரு பையனோ, மெயின்லி பசங்க தான், பொண்ணுங்கனாலுமே ஏதோ பண்ணிப்பாங்க ஏதாச்சும். ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே அது அவங்கள சுற்றி இவால்வ் ஆகியே தான் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, அது வந்து அவங்கள விட்டு போகிறது ரொம்ப டைம் எடுக்கும். சில விஷயங்கள் இப்போ டைமுன்னு இல்லை, அது வாழ்க்கையில் அது அப்படியே அடங்கியிருக்கும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுதான் நமக்கு வந்து மெயினான விஷயம். அவ்வளோதாங்க. நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான். ஆனால் அதெல்லாம் லைக் அதெல்லாம் அவங்கவுங்க அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நாங்கள் சொல்லி மட்டும் சில விஷயங்கள் மாறப்போதில்லை. ஆனால் எனக்கு தோணு விஷயத்தை நான் சொல்லிட்டேன். மெயின்லி நான் என்ன ஒரு குட்டி அட்வைஸ்னால், இந்த பசங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க. இந்த ஒரு வீடியோவில் அதுதான் அதை கூட காட்டி அந்த பையன் என்ன ஒரு 5-6 வயசு இருக்குமோ, 8 வயசு இருக்கும்னு வச்சுப்போமே, அந்த பையனை அதெல்லாம் பார்த்து அப்படி இப்படின்னோடனே இன்னொல்லாம் முன்னாடி போகும்போது எப்படியான விஷயங்கள் என்ன நடக்கும்னு தெரியலை. அண்ட் தேங்க்ஸ் டு ஹிப்ஹாப் ஆதி இந்த மாதிரி ஒரு க்ரியேஷன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சம்திங் அதான் சொல்கிறேன். இந்த சோஷியல் மெசேஜ் ஏதாச்சும் ஒன்று சார் இருக்கும். ஸோ அதில் இதுவும் ஒன்று. அண்ட் அவ்வளோதாங்க. முன்னாடி சொன்ன எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நீ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன மாதிரி கண்ட்ராஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் தான் நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வீடியோ இப்போ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாச்சும் பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தான் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.